ஆப்பிரிக்கால ஒருத்தன் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலான்னு வந்திருப்பான். ஆனா இவன் கருப்பா இருக்கறனால அந்த ஹோட்டலோட மேனேஜர் உள்ள விட மாட்டேங்கிறா. ஏன் என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க அப்படி அவன் கேக்குறான். ஒன்ன மாதிரி ஆள்லாம் இந்த ஹோட்டலுக்குள்ள போக கூடாது, இந்த ஹோட்டலுக்குள்ள நான் ஏன் போக கூடாது அப்படி அவன் கேக்குறான். நீ எப்படி இருக்கு நீயே பாரு, அதனால சொல்றேன் ஒன்னும் உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. ஆனா அந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு உள்ள போக பாக்குறான். அதுக்கு அந்த மேனேஜர் நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியலையா, ஒன்ன மாதிரி கருப்பா இருக்கவங்களாம் இந்த மாதிரி லக்ஸரி ஹோட்டல்ல தங்க அருகதையே இல்ல, இதுக்காக நான் உன்னை என்ன பண்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸை கூட்டிட்டு வரான். இவரோட கலர் எப்படி நீங்க ஹோட்டல் தங்க பர்மிஷன்ல சொல்லலாம் அப்படின்னு இந்த போலீஸ்கார் கேக்குறான். அதுக்கு அந்த மேனேஜர் சார் இவர் நான் பார்த்ததே இல்ல, இப்பதான் பஸ் டெஸ்ட் பாக்குறேன் அப்படின்னு போய் சொல்லிடுறா. அதுக்காக எப்படி போய் சொல்றீங்க, இப்பதான் என்ன விரட்டி விட்டீங்க அப்படி இவன் திருப்பி கேட்க சார் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார், நீ தாராளம் உள்ள போலாம் அப்படின்னு உள்ள போக சொல்லிடுறா. அந்த போலீஸ் ஆபீசர் மேனேஜர் கிட்ட பாகுபாடு பார்க்காதீங்க, எல்லாத்தையும் ஈக்குவலா நடத்துங்க, கம்ப்ளைண்ட் என்ன டைம் வந்தா உங்களே அரெஸ்ட் பண்ணிருவேன், இந்த ஹோட்டலுக்கு சீல் வச்சிருவேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போறான். இதெல்லாம் ரொம்ப கோமா உள்ள போறா. அந்த டைம்ல அங்க தங்கி இந்த என்னோட போன் பேசிட்டே வரான். அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கட்டு பணம் கீழே விழுந்துருது. இதை பார்த்த அந்த மேனேஜர் அந்த உடனே பணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிடுறா. இவன் பணத்தை காணாத இடத்துல ஃபுல்லா தேடுறான். பணம் கிடைக்காதனால அங்க வேலை செய்யற ஸ்டாப்ல போய் என் பணத்தை யாரோ எடுத்திருக்காங்க, எனக்கு மட்டும் என் பணம் கிடைக்குதுன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறான். இதனால பயந்து போன அந்த ஸ்டாப் மேனேஜர் போய் சொல்லிடுறா. இந்த மேனேஜர் அவ தப்பிக்கிறதுக்காக அந்த ஆப்பிரிக்கார மாட்ட வச்சிடலாம் அப்படின்னு அந்த ஸ்டாப்ட சொல்லி அவனை டைவர்ட் பண்ண சொல்றா. ஸ்டாப் அவனும் பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கே தெரியாம அவன் பேக்ல இவன் திருடின பணத்தை வச்சிடறா. அந்த மேனேஜர் வந்து இவங்கிட்ட இந்த பணம் திருட்டு போயிருக்கு, எனக்கு என்னமோ ஓம்பல டவுட்டா இருக்கு அப்படின்னு மீட் பண்ணி போடுறா. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். அந்த டைம் கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. உடனே இந்த மேனேஜர் எனக்கு என்னமோ இவர் மேல தான் டவுட்டா இருக்கு, இவர் வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறா. போலீஸ் அவன் சூட்கேஸ் செக் பண்ணி பார்த்துட்டு பணத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இவன் சூட்கேஸ் கிடைச்சதுனால இவனை கைது பண்ணலான்னு போறாங்க. அந்த டைம்ல ட்விஸ்ட், பணம் தொலைஞ்சு போச்சு சொன்னால அந்த பணத்தை நான் வேணும்னு தொலைச்சேன், அந்த பணத்தை எடுத்து வேற யாரும் இல்ல இந்த மேனேஜர் தான் அப்படின்னு உண்மையை சொல்றான். அதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்ல இந்த ஹோட்டல் ஓனரே நான் தான், இங்க வேலை செய்யணும் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கா, நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து பிளான் பண்ணதான் இது, ஒன்னார் மேனேஜர்ல என் ஹோட்டலுக்கு தேவையே இல்லை, உன்னை இப்பயே வேலையோட தூக்குறேன் அவர் சொல்லி தப்புக்காக போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. உங்களையும் என்னையும் கடவுள் தான் படைச்சாரு, இனியாவது எல்லாத்தையும் சரிசமமா நடத்த பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.